Celebrate Pongal with இதயம். பொங்கலோ பொங்கல். Celebrate Pongal with இதயம் மந்த்ரா. பொங்கலோ பொங்கல். வணக்கம். செய்திச் சுருக்கம். சொந்த ஊருக்கு படையெடுத்த மக்கள், ஸ்தம்பித்த தாம்பரம் ஜிஎஸ்டி ரோடு. பொங்கல் பண்டிகையொட்டி சென்னையில் வசிக்கும் மக்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து வருகின்றனர். சென்னை கிளாம்பாக்கம், கோயம்பேடு, தாம்பரம், மாதவரம், கே நகர், பூந்தமல்லி பஸ் நிலையங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. சென்ட்ரல், எழும்பூர், தாம்பரம் ரயில் நிலையங்களிலும் பயணிகள் குவிந்தனர். தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்களில் முண்டியடித்துக் கொண்டு இடம் பிடித்தனர். ஏராளமானோர் தங்களது சொந்த வாகனங்களிலும் ஊருக்கு புறப்பட்டனர். இதனால் தாம்பரம் ஜிஎஸ்டி ரோட்டில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து நின்றன. சென்னை டு பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் வரிசை கட்டி நின்றதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். கூடுதல் கட்டணம் வசூலித்தால் பயணிகளுக்கே பணம் ரிட்டர்ன். பூந்தமல்லி புறவழிச்சாலையில் இருந்து சிறப்பு பஸ்கள் இயக்கப்படுவதை அமைச்சர் சிவசங்கர் பார்வையிட்டார். இந்த ஆண்டு புதிதாக அந்த கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் துவங்கப்பட்டிருப்பதால் அங்கிருந்து எல்லா பேருந்துகளும் இயக்கப்படும் என்று மற்றவர்களும் அங்கே வருகை தருவதை நேற்று பார்த்த பிறகு கூடுதலாக அங்கிருந்து திட்டமிடாமல் ஆனால் மக்களுடைய சேவைக்காக பேருந்துகள் தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு முதல் ஆண்டு என்பதால் அந்த முதற்கட்டமாக மக்களுக்கு அந்த புரிதல் இல்லாமல் அங்கு வந்திருந்தாலும் வருகின்ற ஆண்டில் அவற்றை எல்லாம் சரி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். இதை தாண்டி அரசு பேருந்துகளில் முன்பதிவு செய்து செல்கிறவர்கள் கடந்த ஆண்டு 1,21,000 பேர் என்ற அளவில் இருந்தது. இந்த ஆண்டு இன்னும் நாளை ஒரு நாள் பாக்கி இருக்கிற நிலையில் 2,18,000 பேர் இதுவரை முன்பதிவு செய்திருக்கிறார்கள். 1,00,000 பேர் இதுவரை கூடுதலாக முன்பதிவு செய்து பயணம் செய்வதற்கு காத்திருக்கிறார்கள். நாளை ஒரு நாள் இன்னும் கூடுதலாக முன்பதிவு செய்தவர்கள் எண்ணிக்கை இருக்கும். இது எதை காட்டுகிறது என்றால் இதுவரை தனியார் பேருந்துகளில் பயணம் செய்தவர்கள் அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய இந்த சேவைகளை பார்த்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மீது இருக்கிற நம்பிக்கையின் காரணமாக அரசு போக்குவரத்து கழகத்தில் முன்பதிவு செய்து தங்களுடைய பயணத்தை உறுதி செய்திருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப இந்த பேருந்து வசதிகள் கூடுதலாக சிறப்பாக செய்து தரப்படும். ஆம்னி பேருந்துகள் வந்து 2 நாட்களுக்கு முன்பாகவே இது மாதிரி புகார் வந்தவுடன் போக்குவரத்துறை ஆணையர் அவர்கள் ஒரு சிறப்பு கூட்டத்தை ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தை சேர்ந்தவர்கள் நிர்வாகிகளை அழைத்து கூட்டி அவர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. ரெட் பஸ் போன்ற செயலிகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டிருப்பதை புகார் வந்ததன் அடிப்படையில் அவர்களுக்கும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை திரும்ப பெறுவதற்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. நேற்றைக்கு இன்றைக்கோ இதுவரை எந்த பெரிய அளவில் புகார் இல்லை. புகார் வந்தால் நிச்சயமாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். புகார் இல்லாவிட்டாலும் போக்குவரத்து ஆணையர் பல்வேறு குழுக்களை அமைத்திருக்கிறார். இணை போக்குவரத்து ஆணையர், துணை போக்குவரத்து ஆணையர், ஆர்டிஓ, பிரேக் இன்ஸ்பெக்டர் கொண்ட குழுக்கள் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் சோதனை செய்து வருகிறார்கள். கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டிருந்தால் அவை திரும்ப அந்த மக்களுக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல கூடுதல் கட்டணம் வசூலித்தவர்கள் மீது அந்த பேருந்துகள் மீதும் நடவடிக்கை எடுக்கும். உதயநிதி துணை முதல்வரா? மௌனம் கலைத்த ஸ்டாலின். முதல்வர் ஸ்டாலினின் அறிக்கை. ஜனவரி 21 சேலத்தில் நடக்கும் திமுக இளைஞரணி மாநாடு முழக்கம் டில்லி வரை அதிரட்டும். சிலர் என் உடல்நிலை குறித்து பொய்த் தகவல்களை பரப்பி பார்த்தனர். அயலக தமிழர் நாள் விழாவில் நான் உற்சாகத்துடன் பங்கேற்றேன். தமிழக மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது எனக்கு என்ன குறைச்சல்? நான் நலமாகவும் உற்சாகமாகவும் இருக்கிறேன். உதயநிதிக்கு துணை முதல்வர் பொறுப்பு வழங்கப்பட இருப்பதாக வதந்தி பரவியது. எல்லா அமைச்சர்களும் முதல்வருக்கு துணையாகத்தான் இருக்கிறோம் என பதிலடி கொடுத்து வதந்தி பரப்பியோரின் வாயை அடைத்துவிட்டார் உதயநிதி. இளைஞரணி மாநாட்டின் நோக்கத்தை திசை திருப்ப நினைக்கும் முயற்சிக்கு திமுகவினர் இடம் கொடுத்திட வேண்டாம். உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி என்பது வதந்தி என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 37,000 கோடியை சீக்கிரம் கொடுங்க. தமிழகத்துக்கு வெள்ள பாதிப்பு நிவாரண நிதியை விரைந்து வழங்க வலியுறுத்தி தமிழக எம்பிக்கள் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை டெல்லியில் சந்தித்தனர். நமக்கு தேவையான 37,000 கோடி நிதி, அந்த நிதியை மிக விரைவாக வழங்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் அமித்ஷா அவர்களிடம் கோரிக்கை வைத்திருக்கிறோம். அது தமிழக அரசு கேட்ட அதே தொகை நாங்களும் வற்புறுத்தி கேட்டுக்கொண்ட பேரில் மிக விரைவாக அந்த நிதி வேண்டும். ஏனென்றால் மாநில அரசு வழங்குகின்ற பேரிடர் நிதி தங்களிடம் இருந்த நிதி அனைத்தும் செலவாகிவிட்ட காரணத்தினால்
NDRF என்ற தேசிய பேரிடர் நிதியிலிருந்து நீங்கள் தர வேண்டிய நிதியை தர வேண்டும் என்று இன்றைக்கு கேட்டதன் பேரில் மிக விரைவாக நான் அளித்து விடுகிறேன். சென்றிருக்கின்ற குழு 21ஆம் தேதிக்கு பிறகு அவர்கள் அறிக்கை அனுப்புவார்கள். அந்த அறிக்கையின் மீது நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து உள்துறை, அதே போல் விவசாயத்துறை மற்றும் இருக்கின்ற 2-3 துறைகளை ஒன்று சேர்ந்து இந்த தேசிய பேரிடர் இந்த பேரிடரில் எந்த அளவுக்கு நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என்பதை கலந்து ஆலோசித்து 27ஆம் தேதிக்குள்ளே அந்த நிதி எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து விடுகிறேன் என்று அவர்கள் நமக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். அவங்க புறக்கணிக்கதாக இருந்தனா இத்தனை குழுக்களை அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க. இந்திய நிதியமைச்சர் இதுதான் முதல்ல இந்த டிசாஸ்டர் எல்லாம் போய் பார்க்கறது. நிதியமைச்சர் எப்பவுமே போய் பார்த்ததில்லை. அவங்க நிச்சயமாக மத்திய நடுவண் அரசு நிச்சயமாக இது போல கரிசனத்தோடு தான் ஈடுபடுகிறார்கள் என்று நாங்கள் எல்லாம் கருதுகிறோம். ஸோ இதுக்கு பிறகு வர ரிசல்ட் என்னங்கிறத பார்த்து அப்புறம் தான் சொல்ல நம்ம முடிவெடுக்கணும். ஓரவஞ்சனையாக செய்கிறாங்களா, சரியாக செய்கிறாங்களா இல்லையாங்கிறது அப்புறம் தான் சொல்ல முடியும். மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கிறது உண்மைதான். இந்த சேதத்திலேருந்து தமிழ் மக்களை காப்பாற்றுறது எங்களுடைய கடமை. அதனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நிச்சயமாக செஞ்சிடும். 21ஆம் தேதி ரிப்போர்ட் வந்துட போகுது. 27 கொஞ்ச நாள் தான் இருக்குது. 27ஆம் தேதி அன்றைக்கி நான் அதுக்கு முன்னாலே சொல்லிடுவேன் அப்படிங்கிறாரு. பிரதமர் மோடியை பகவான் ராமர் அப்போதே தேர்வு செய்துவிட்டார். அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதற்காக சர்ச்சைக்குரிய இடத்தை இந்துக்களிடம் ஒப்படைக்க வலியுறுத்தி 1990 செப்டம்பர் 25ஆம் தேதி குஜராத்தில் இருந்து அயோத்திக்கு ராம் ரத யாத்திரை நடத்தியவர் பாஜக மூத்த தலைவர் அத்வானி. அதன் பிறகு பாஜகவின் செல்வாக்கை மக்களிடம் பிரபலப்படுத்த 1993, 1997, 2004, 2006 யாத்திரைகள் நடத்தினார். இந்த யாத்திரைகளில் தாம் ஒரு தேரோட்டி மட்டும்தான் என்று அத்வானி கூறியுள்ளார். 1990 ராம ரத யாத்திரை நடத்திய போது மோடியும் பங்கேற்றார். அப்போது அவர் பிரபலமானவர் அல்ல. ஆனால் அயோத்தியில் தனக்கு பிரம்மாண்ட கோயில் கட்ட மோடியை பகவான் ராமர் அப்போதே தேர்வு செய்துள்ளார். அதுதான் இப்போது நடந்துள்ளது. ராம ரத யாத்திரை செல்லும் இடமெல்லாம் கிராம மக்கள் பெரும் வரவேற்பு அளித்தனர். அயோத்தியில் ராமருக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற அவர்களின் எண்ணத்தின் வெளிப்பாடுதான் அது. இப்போது ராமர் கோயில் கௌரவம் மட்டுமல்ல, மக்களின் நம்பிக்கையும் மீட்கப்பட்டுள்ளது என்று அத்வானி கூறினார். போலீசாரின் பொங்கல் விழா, நகரத்தில் முளைத்தது கிராமம். சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் மைதானத்தில் போலீசார் குடும்பத்துடன் பொங்கல் விழா கொண்டாடினர். இதற்காக குட்டி கிராமத்தையே உருவாக்கியிருந்தனர். குடிசை வீடு, வயல், கலப்பையில் உழும் விவசாயி, மாடு கொட்டகை, கிணறு, வைக்கோல் போர், சந்தை, குறி சொல்லும் பாட்டி என கிராமத்து ஸ்டைலில் பொங்கல் களை கட்டியது. கமிஷனர் சந்தீப் ராய் ரத்தோர் மனைவி ஷில்பம் கபூருடன் பொங்கல் வைத்து வாழ்த்து தெரிவித்தார். காவலர்கள் வேட்டி சட்டையில் வந்தனர். பெண்கள் விறகடுப்பில் மண்பானையில் வரிசையாக பொங்கல் வைத்து கொண்டாடினர். செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் தென்காசியிலும் நிற்கும். ஈரோடு டு திருநெல்வேலி இடையே தினசரி இயக்கப்படும் எக்ஸ்பிரஸ் ரயில் கடந்த டிசம்பரில் செங்கோட்டை வரை நீட்டிக்கப்பட்டது. ஈரோட்டில் மதியம் 2 மணிக்கு கிளம்பி இரவு 11:15க்கு செங்கோட்டை செல்லும். அங்கிருந்து அதிகாலை 4:50க்கு புறப்பட்டு மதியம் 3 மணிக்கு ஈரோடு வரும். சேரன்மாதேவி, அம்பாசமுத்திரம், கடையம், பாவூர் சத்திரம் வழியாக செங்கோட்டை செல்கிறது. பயணிகளின் கோரிக்கையை ஏற்று கல்லிடைக்குறிச்சி, தென்காசி ஸ்டேஷன்களிலும் செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் நின்று செல்லும் என ரயில்வே அறிவித்துள்ளது. மாயமான கேரள பாதிரியார் தேனியில் எரித்து கொலை. தேனி அருகே தமிழகம் கேரள எல்லையில் மந்திப்பாறை கிராமத்தில் பாதை எரிந்த நிலையில் ஆணின் சடலம் கிடந்தது. அங்கே கால்நடை மேய்ச்சலுக்கு சென்றவர்கள் பதறி போய் போலீசுக்கு சொன்னார்கள். கம்பம் தெற்கு போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். கேரள போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது. எரிந்த நிலையில் கிடந்தவர் கேரளாவின் பத்தினம்திட்டா பகுதியைச் சேர்ந்த 55 வயதான பாதிரியார் அப்ரஹாம் என்பது தெரிந்தது. 4 நாட்களாக வீட்டிற்கு வராமல் இருந்துள்ளார். சர்ச்சுக்கும் போகவில்லை. உறவினர்கள், சர்ச் நிர்வாகிகள் கேரளாவில் பல இடங்களில் தேடினர். அவரது செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. இச்சூழலில்தான் மந்திப்பாறை பகுதியில் எரிந்த நிலையில் அவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது. கேரளாவில் மாயமானவர் இங்கே எப்படி வந்தார் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. பாதிரியார் தற்கொலை செய்து கொண்டாரா, யாராவது எரித்து கொலை செய்தார்களா என்ற கோணத்தில் போலீசார் விசாரிக்கின்றனர்.